ஹாய் வெல்கம் பேக் டு பிஜே லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். அதுக்காக வீட்டில் எல்லாம் எல்லோரும் குளித்து முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பூஜை பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குளித்து முடித்த உடனே நேராக பூஜை ரூம் போயிட்டு பூஜை ரூம்ஸ்க்கு எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. அது எல்லாத்துக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த கோயிலை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நான் சத்தியமாக அந்த வீடியோ போடலை. ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த வராகி அம்மனோட கோயிலோட ஆண்டு விழா அன்றைக்கி. ஸோ இன்றைக்கி போய் பார்க்குறது விசேஷம். வருஷத்தில் 2 தடவை தான் வராகி அம்மன் அந்த தங்க கவசம் போட்டுட்ருப்பாங்க. அதை பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் 2 வராகி அம்மன் இருப்பாங்க. எந்திரிச்சு வந்தோடனே நான் நேராக பார்க்குறது அவங்கள மட்டும்தான். ஸோ அந்த கோயில் போயிட்டு வந்தோடனே எங்களோட சேஞ்சஸ் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நடந்ததுன்றது உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எதுவாகட்டுமே நிறைய விஷயங்கள் இருந்தது. அது எல்லாமே சரியாகிற ஒரு இடம் எங்களுக்கு தெரியாது. நிறைய நாங்கள் எல்லாம் யோசிப்போம். பட் இங்கே போன உடனே இந்த கோயிலுக்கு போன உடனே எங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்தது. அதே மாதிரி எங்களோட ஹெல்த்லேயுமே சரி, எங்களோட வீட்டில் ஹாப்பினஸ் எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு சில ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ வீடுன்னு இருக்கப்போ அந்த ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு பஞ்சமிக்குமே நாங்கள் அங்கே விசிட் பண்ணுவோம். அமாவாசை அன்னைக்கு போவோம். ஸோ அதெல்லாமே எங்களுக்கு நல்ல குட் வைப்ஸ் இருந்தது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அங்கே போயிட்டு வந்தால் இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னோடனே அங்கே போயிட்டு வந்துட்டால் நமக்கு சரியாயிடும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு மனசில் ஒரு இது. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து பேசினா, ரொம்ப சின்ன கோவில், ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. ஸோ உங்களில் யாருக்காவது நீங்கள் யாராவது குடியாத்தத்தில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு தடவை போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. எல்லாருக்குமே வராகி அம்மன் கோவில்னா பள்ளிகுண்டா அப்படி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பட் பள்ளிகுண்டா தாண்டி நம்ம ஊர்லேயே குடியாத்தத்துலேயே இருக்குது சாமியார் மலை சொல்லிட்டு. நாங்கள் போகிற இந்த ரோடில் இந்த அம்மன் சௌடேஸ்வரி அம்மன். இங்கே நம்ம டேர்ன் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அங்கேயே கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஒரு ஹைவே இருக்குது. ஹைவேவையும் தாண்டி ஹைவே தாண்டி போனோன்னா கோவில் தான். அது ஒரு உள்ளே தான் இருக்குது, கிராமம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பேனர்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். யாருக்காவது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இல்லை ரொம்ப பாரமாக இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். எங்களோட லைஃப் சேஞ்ச் ஆச்சு, உங்களோட லைஃப் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் போய் விசிட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுவும் இல்லாமல் நாங்கள் கோவில் போய் தான் பார்க்கணுமா அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வீட்லேயே விளக்கேற்றி அந்த அம்மனை நினச்சிட்டு என்ன கஷ்டம் இருக்கோ அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் மார்னிங்கே வந்திருக்கணும். இவர் ரொம்ப லேட் பண்ணதுனால வர முடியல. இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சுவாமிக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க. அதுக்காக எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. அண்ட் இப்போ தீர்த்தம் தெளிக்க போகிறாங்க. பூஜை காலையிலே முடிஞ்சது இல்லைங்களா? அதோட அந்த பூஜையோடக்கு தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு தீர்த்தம் தெளிச்சிட்டு இருக்காங்க. போனீங்கன்னா முதல்ல முனீஸ்வரர் இருப்பார். அதுக்கப்புறம் மூலஸ்தானத்தில் அம்மன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா ஜலவராகின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் இருப்பாங்க. நம்ம மஞ்சள் அரைச்சி நம்மளோட கஷ்டம்லாம் அந்த அம்மன் கிட்ட நம்ம பூசலாம். யூஸ்வலாக எல்லா வராகி கோயிலையும் இருக்கிற மாதிரி தான் இந்த ஜலவராகின்றவங்க நம்ம கஷ்டத்தை அந்த அம்மி அரைச்சி அந்த மஞ்சள் பூசும்போது நம்மளோட எல்லா கஷ்டமும் தீரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ இங்கே எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க அம்மாவோட கல்யாணத்துக்காக. நாங்களுமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இங்கே தீர்த்தத்துக்காக எவ்வளோ ஜனங்க வந்திருக்காங்க பார்த்தீங்களா? அந்த தீர்த்தத்துக்காக வந்திருக்காங்க. இன்கேஸ் இது நிறைய பேருக்கு இது மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நோ ப்ராப்ளம். யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அது ஓகே. இது கடவுளாக பார்த்தா நம்பிக்கை, இப்படி இல்லை சயின்டிஃபிக்காக பார்த்தா அது வேறு மாதிரி. ஸோ நோ ப்ராப்ளம். இதனால கமெண்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் நீங்கள் ரொம்ப கடவுள் அதுவா நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படிலாம் கிடையாது. நான் நிஜமாகவே ப்ரமோட்லாம் பண்ணலைங்க. என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சேஞ்சை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் அவங்கவுங்களோட மனசு படி எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். இல்லாட்டி எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அது கூட பிரச்சனை கிடையாது. ஸோ இது ஜஸ்ட் என்னோடய லைஃப்பில் என்ன நடந்ததுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ எல்லாமே கல்யாணம் முடிஞ்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சு அம்மன் இந்த ஒரு இதில்
இந்த தங்க கவசத்தோடு அவங்க இருக்கிறத வந்து பார்க்குறது வந்து அவ்வளோ அபூர்வம். ஆக்சுவலாக மூலஸ்தானத்தை எடுக்க முடியலை, அவ்வளோ எடுக்க சொல்லி அவ்வளோ நேரம் உள்ள டீப்பாக எடுக்க முடியல. நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இவங்க தான் வந்து கல்யாண பொண்ணு. கல்யாணம் நடந்தாச்சு. ஸோ ரொம்ப அழகாக அவ்வளோ அம்சமாக வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க வந்து பாலாம்பிகை. ஸோ வந்துட்டு நம்ம அவங்கள வந்து நம்ம கடவுளாக பார்த்தோன்னா, கடவுள் நம்ம கூடவே இருக்கிற நம்மளோட பொண்ணு, நம்ம அம்மா, இல்லை ஏதோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயமா பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்சவங்களாக இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் சாமி கும்பிடுங்க. கடவுள் நம்பிக்கை இல்லை நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக வந்து நீங்கள் வந்து இப்படி அப்படின்னுட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ இது யாரையும் வந்து நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்னு நான் யாருக்கும் சொல்லலை. உங்களோட விருப்பங்கள். இது என்னோட லைஃப்ல நடந்த சேஞ்சஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். பாய்.